அறிவில் சிறந்த தலைமுறை ஒன்று வெகுண்டு எழுந்து வருகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு பேசு. பெரியாருக்கு என் கல்விக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? பெரியார் வந்து படிக்க வச்சு புடுங்கினது என்னடா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி. என்னடா பெரியாரு? பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று என்னுடைய சிலப்பதிகாரம் பாடுகிறது. சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி, காப்பிய நாயகி. மக்களாட்சி காலத்திலே சட்டசபையிலே பேச முடியவில்லை, கருத்தை நிராகரிக்கிறார்கள், வெளிநடப்பு. பாண்டியன் அவையிலே, பாண்டிய நெடுஞ்செழியன் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள், சாதாரண மகள் அவைக்குள்ளே நுழைந்து காற்சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது. என்னுடைய இன பெருமையை சொல்கிறது. என்ன இருக்கட்டுமடா, அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது, என் தமிழை பாடுகிறது. அதை விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா.